ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் ட்ரெண்ட்ஸு. பட் மார்க்கெட் லீவ் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற சில நியூஸஸ் எல்லாமே இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ரூலிங் பார்ட்டி விச் மீன்ஸ் சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற பிஜேபி வந்து டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷனு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு, அந்த பார்ட்டிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருந்தாலும் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் விச் மீன்ஸ் இவங்க ஆர்பிஐ வந்து ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா பாசிட்டிவ் அப்டேட்டும் வச்சு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் பறக்குதா வெடிக்குதா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த ரைட் ஷேரை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ஷேர் இருக்குன்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட 30% லாஸில் இருக்குது, நான் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. ஸோ இதில் அதாவது இது ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கோமோட்டிவ்ஸ், ரயில்வேஸ்க்கான கோச்சஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் பப்ளிக் செக்டார் பிஎஸ்யூ கம்பெனி. இவங்களுக்கு தான் ரீசெண்டாக பங்களாதேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. இந்த ட்ரெயின் பெட்டி செஞ்சு கொடுக்குற அந்த ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. சம்வாட் 900 கோடி நினைக்கிற அதோட வேல்யூ பார்க்கும்போது எக்ஸாக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து இவங்களுக்கு ரீசெண்டாக கிடச்ச ஆர்டர். பட் இந்த ஷேர் வந்து வேல்யூஷன் ஃபர்ஸ்ட் விச் மீன்ஸ் ஒரு ஷேரை நம்ம வாங்குகிறோம், அது வந்து அடி விழுது. வாங்குறதுக்கு முன்னாடி அதை பி ரேஷியோ செக் பண்ணணும், ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும். பி ரேஷியோ 15க்கு மேலே இருந்தாலே அந்த செக்மெண்ட்டில் இருக்க ரைவல்ஸை கம்பேர் பண்ணி வாங்கலாம். அந்த ரைவல்ஸோட பி ரேஷியோ இது குறவாருன்னா இந்த ஷேர் நம்ம வாங்கலாம். பட் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வாங்கினீங்கன்றதுல 30% லாஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்போவுமே அது 29 இருக்குது பி ரேஷியோ. ஸ்டாக் ப்ரைஸ் 232 ரூபாவில் இருக்குது. ஸோ ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணியுமே தேர் இஸ் நோ யூஸ். அதாவது ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கை வந்து வாங்குறோன்னா அது விழுவுதுன்னா நம்ம வந்து பொறுமையாக தான் இருக்கணும். அதை ஆவரேஜ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கில் தான் போய் முடியும். அதனால ரைட் ஷேரில் வந்து எகெயின் ஆவரேஜ் பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. ஏன்னா அது வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. எகெயின் மேலே போன பிறகு உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறது தான் பெட்டர். நீங்கள் 30% லாஸில் இருக்குன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ என்கிட்ட 25 lakhs இருக்குது, நான் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் என்கிட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்குது, பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1 year லிமிட்டு 10 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கேட்டிருக்காரு. ஸோ அது வந்து 25 lakhs மீன்ஸ் 1 year லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 10 lakh இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ 25 lakhs மூவ் பண்ணுறீங்க உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்குன்னா அது வந்து எப்படி பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஆகணும் இந்த ஃபண்ட்ஸை. பட் அதுக்கு சில டாக்ஸஸ் ரெகுலேஷன்லாம் இருக்கும், அது படி பார்த்து நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆடிட்டர்கிட்ட போய் இந்த டவுட்டை கிளியர் பண்ணி பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் 25 lakhs ஒரே நேரத்தில் ஈக்விட்டியில் போடுறது பெட்டராக இருக்காதுங்கிறது என்னோட கருத்து. உங்களோட ஓன் ஒப்பீனியன் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, ப்ரோ தங்கமயில் வந்து என்கிட்ட 50 ஷேர் வச்சுருக்கிறேன், 40% மேலே ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், ஹோல்ட் பண்ணுறதா செல் பண்ணுறதா, இது எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன் ஹோல்ட் பண்ணுறது தான். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1897 27 இதில் இருந்துச்சு தங்கமயில், எக்ஸாக்டாக தெரில. ஐ திங்க் 1857 நினைக்கிறேன். ஸோ அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க 1500 rupees நினைக்கிறேன். அந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குது. எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 15 ஷேர் இருந்ததுன்னா 2 ரைட் ஷேர் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 45 ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஷேர் ரைட் இஷ்யூவில் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது. அந்த ரைட் ஷேரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கிறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். விச் மீன்ஸ் இப்போ இருக்கிறதுல ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350 rupees டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ அந்த வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணுறீங்க? 45 ஷேர் ரவுண்டாக வரும். 2:15 உங்களுக்கு 45 ஷேர் விச் மீன்ஸ் 6 ஷேர் ரைட்ஸ் இஷ்யூவில் கிடைக்கும். அந்த ரைட் ஷேர் அப்ளை பண்ணி எடுக்கிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து தங்கமயிலில். அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 298 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3272 கோடியாக இருக்குது. எபிட்டா 406 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 456 கோடியாக இருந்திருக்கு. அது எபிட்டா 10.9% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 12.4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஒரு 256 basis point டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 15% இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 17.04 rupees அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆப்ரேட்டிங் மார்ஜின் அடி வாங்குறதுக்கு குறிப்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் அண்ட் பவர் பர்ச்சேஸ் காஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் அடி விழுந்திருக்கு. ஆந்திர பிரதேஷ் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் அவங்க மூலமாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில சார்ஜஸ் ஃப்ளக்டுவேஷன் இருந்ததுனால அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து 9 months ரெவன்யூ அதிகரிச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பவர், கார் கம்பெனிஸ், குறிப்பாட்டு காருக்கு
அடுத்து வந்து சப்மரைன்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டாரில் வந்து பேட்டரி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட கம்பெனிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அது என்டர்பிரைஸில் க்ளீனாக ஷோ ஆகுது. 40 மேற்பட்ட கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சப்மரைன்ஸுக்கு கூட பேட்டரி சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அமர்ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடோட ஹிஸ்ட்ரி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிகா செல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா விரைவில் அது ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த லித்தியம் அயன் பேட்டரி விரைவில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜஸ் அந்த ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் எபிட்டா மார்ஜின் அடி வாங்கியிருக்குது. அமராஜ் எனர்ஜி மொபிலிட்டி ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 1069 ரூபாயில் இருக்குது. 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. என்னோட கருத்து மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வர சான்சஸ் இருக்குது. ஒரு 1000 பிரேக் பண்ணி 950 வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால் அமராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடில் இப்போதே வெயிட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடுக்கு ஒரு 8000 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன்லேருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் 2x660 மெகாவாட் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மல் பவர் ஸ்டேஷன் கோரடி அப்படிங்கிற இடத்துல போடுறதுக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து 52 to 58 மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் வெஹிக்கிள் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நார்த் ஈஸ்ட் இந்தியா ரீஜனில். கவுகாத்தி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஃபெசிலிட்டியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் ஃபெசிலிட்டி 15000 வெஹிக்கிள் ஆனுவல் கெப்பாசிட்டி உள்ள ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் காப்பரோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் மார்ஜினலி கீழே விழுந்திருக்கு. 63 கோடி பண்ணியிருக்காங்க. அது போக டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 16% காலி 343 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்பென்சஸ் 259 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ரெவன்யூவும் 327 கோடியாக இருக்குது. மார்ஜினலி அடி வாங்கியிருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 65 காசாக இருக்குது. ஓவராலாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து குறிப்பாட்டு 80% விச் மீன்ஸ் இந்தியாவோட காப்பர் ரிசர்வில் 80% வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சோல் காப்பர் மைனிங் கம்பெனி அது சொல்லலாம். விச் மீன்ஸ் சோலோ கம்பெனின்னு சொல்லலாம். 80% ஆஃப் இந்தியா காப்பர் ரிசர்வ் வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ பட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் அடி வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு இதில் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இது வந்து ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 65% இருக்குது. 50 கோடியாக இருக்குது. 65% இன்க்ரீஸாக இருக்குது. ரெவன்யூ 79% இருக்குது. 1001 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் அவங்களோட டோட்டல் இன்கம் 1000 கோடியை தாண்டி இருக்குது. எபிட்டா மார்ஜின் 11.9% இருக்குது. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு இன்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக அவங்களோட கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் இந்த குவார்ட்டரில் நல்லா இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு முன்னாடி சில குவார்ட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் இந்த குவார்ட்டரில் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. என்எம்டிசியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரும் ஆர்டிசிஏஎஸும் செயலும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. அட்வான்ஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கு டார்கெட் 300 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஸ்டீல் வந்து 2030 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட் இது ஒரு லாங் டேர்ம் இந்த ப்ரொசீஜர் வரும். 2030 30 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 300 மில்லியன் டன்ஸ் ஆஃப் க்ரூட் ஸ்டீல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வீக் மார்க்கெட்டை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஸ்டீல் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டாடா ஸ்டீல் வந்து 9% என்எம்டிசி வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தா பேஸில் இருக்கிற ஸ்டீல் ஸ்டாக் எல்லாமே ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு 6%. செயில் விச் மீன்ஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க ஒரு 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த 1 வீக்கில். இதுக்கு சிம்பிளாக நான் ரீசன் சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க. இதனால ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி லோன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு காரணம். என்னோட வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. மேபி ஸ்டீல் வந்து அதிகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது ஸ்டீல் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்குது. அதுபோல் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி சைனீஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸு நாங்கள் போடுவோம். டிமாண்டு மெட்டல் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் ரைஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ரிகவரி நடக்குது. இந்த 5 ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ்ட் வீக் மார்க்கெட்டில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது.
ஆப்பிள் இந்தியா இந்த கம்பெனி என்கிட்ட கிடையாது, பட் ரிசல்ட்ஸை சொல்கிறேன். ஸோ ப்ராஃபிட் வந்து 30.46% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 100 கோடியாக இருக்குது. அதுபோல் அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் விச் மீன்ஸ் சேல்ஸு 601 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 20.65% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவார்டர் அவங்களுக்கு பெட்டராக இருந்திருக்கு. அது மாதிரி ஆப்பிள் வந்து ஒரு 8% ஸ்டேக் வந்து இண்டிஜினியஸ் ஆப் ஸ்டோர் இண்டஸ் ஓஎஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 8% ஸ்டேக்கு 21 கோடிக்கு நாங்கள் அக்யூசியேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொடுத்த அப்டேட்டு, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இந்த ஷேர் என்கிட்ட இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு 962 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. இதில் 610 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து இந்தியன் நேவிக்கு எலக்ட்ரோ ஆப்டிக் ஃபைபர் கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. 962 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா, அது பக்கம் ஒரு 6 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பே பண்ணணும், விச் மீன்ஸ் ஒரு டேக்ஸ் பெனால்ட்டி அவங்க மேலே விழுந்திருக்கு. 1602 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் பெனால்ட்டி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து மேபி டேக்ஸ் கட்டாமல் ஏதாவது மிஸ்யூஸ் நடந்திருக்கலாம். 6 கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ரெட்டிஸ், டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் இருக்குது, சன்ஃபார்மா இருக்குது, இப்கா லேபரேட்டரிஸ் இருக்குது, இண்டோகோ ரெமிடிஸ் இருக்குது, ஆரோபிண்டோ ஃபார்மா, லூபின், டோட்டலாக 6 கம்பெனிஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆக்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆக்ட், சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இவங்க எல்லாமே வராங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா வேரியஸ் சம் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில கோடிகள் வந்து கிளைம்ஸ்லேயும் வந்திருக்கு. அதாவது அது வந்து எங்கள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, எங்கள் பேட்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஆடிட்டில் சில மிஸ்டேக்ஸு, சில கிளைம்ஸு, டோட்டல் ஆட் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து இது எங்களுக்கு அதை சேலஞ்ச் பண்ணி அப்பல்லட் கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. பட் இது எப்படி வருதுன்னு தெரியல. பட் இந்த டாப் 6 ஃபார்மா கம்பெனிஸுக்கு 1602 கோடி பெனால்ட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சன்ஃபார்மா. என்ஹெச்பிசியும் சிவிபிபிஎல் இவங்க 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசி, தாமோதர் வேலி கார்பரேஷன், இவங்க கூட ஒரு லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 2880 மெகாவாட் வந்து என்ஹெச்பிசியும், டிபாங் வந்து ஒரு 800 மெகாவாட் பாரபதி 2வும், 500 மெகாவாட் டீஸ்டா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், 624 மெகாவாட் கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் சிவிபிபிஎல் இவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசி தாமோதர் வேலி கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிகாவாட் சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி மைல்ஸ்டோன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எனர்ஜி மினிஸ்டர், நியூ அண்ட் ரெனோவபிள் எனர்ஜி மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூஃப் டாப் சோலார் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்பில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜொமேட்டோ, ஸ்விக்கி அதுக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லி மயூரேஷ் ஜோஷி அவர் வந்து இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. அதனால நானே உங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். சம் அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் இந்த 2 செக்டார்லையும் இருக்குது, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது பெட்டர். ஜிண்டால் நியூக்ளியஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 18 ஜிகாவாட் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் கெப்பாசிட்டி வந்து சிக்னிஃபிகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பில்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவருக்கு ஒரு செக்மெண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இவங்களும் அந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜிண்டால் நியூக்ளியர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏர்டெலோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த 5G அவங்க ரோல் அவுட் பண்ண எண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏர்டெலோட கோபால் விட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து குளோபல் ஹோல்சேல் வாய்ஸும் மெசேஜிங் பிஸ்னஸும் எக்ஸிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏர்டெல் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 5G டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி அண்ட் ஃபிக்ஸ்டு ஒயர்லெஸ் அந்த செக்மெண்ட்டில் வளர்ச்சி அடைஞ்சு வர்றதுனால அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அந்த செக்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு குளோபல் ஹோல்சேல் வாய்ஸோ மெசேஜிங் பிஸ்னஸோ எக்ஸிட் பண்ணுறோன்னு சொல்லி கோபால் விட்டல் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹியூண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர் அண்ட் அவுரா இந்த கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேரியன்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. வேரியஸ் ஃபீச்சர்ஸோட இந்த 2 காரையுமே லான்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹியூண்டாய் மோட்டார்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.